நீ இத சுத்தறதுக்கு பதிலா எனக்கு இதுல என்ன இருக்கு சொல்லி தரலாம்ல. என்ன பண்றது, நம்ம இது போர் அடிச்சதுனா கூட எப்பவுமே விளையாடுறதுக்கு டீச்சர் கேம் தான் விளையாடுறோம், டாக்டர் செட் தான் விளையாடுறோம், கிச்சன் செட் வச்சு தான் விளையாடுறோம். அதுக்காக தான் நான் அப்பா அம்மா கிட்ட சொல்லி ஒரு கேம் வாங்கி வச்சிருக்கேன். மலையடா ரோமா ஆஃப் பண்ணு. இப்படி ரோமா, இந்த கிச்சன் செட்லலாம் நம்ம கடையில கொடுத்து தானே நம்ம டாய்ஸ்லாம் வாங்குவோம். அவங்க தானே கொடுப்பாங்க இந்த குக்கிங் பண்ணுறதுக்கெலாம். ஆனால் நான் அப்பா அம்மா கிட்ட சொல்லி வாங்கின டாய்ஸ் என்ன தெரியுமா? அதில் ஸ்பெஷாலிட்டியே நம்மளே அதில் வந்து பாட் செய்யலாம், இது வந்து சட்டி செய்யலாம், குக்கர் செய்யலாம், எல்லாமே நம்மளே செய்யலாம். அப்புறம் பானை செய்யலாமா? ஆமா ரோமா, அப்புறம் கிச்சன் செட் எல்லாமே செய்யலாம். அதை உனக்கு காமிக்கவா? இங்க வா, இதை அன்பாக்ஸ் பண்ணலாமா? ரோமா, நம்ம திறந்துட்டோம். இப்போ இதை ஓபன் பண்ணிடலாமா? ஆமா, இன்னும் டேப் இருக்கா? ரோமா இங்க பாரு, திறந்துட்டோம். திறக்கலாமா? 3, 2, 1. இங்க பாத்தியா? இதுல ஒரு மேனுவலும் கொடுத்துருக்காங்க. இதுல ஆக்சுவலி எப்படி செய்யணும்னு கொடுத்துருக்க மாட்டாங்க, எப்படி இதை செட் பண்ணி எந்த பேட்டரி யூஸ் பண்ணணும் இது கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இதை ஆன் பண்ணலாம். இந்த மாதிரி பெரிய பேட்டரி தான் வேணும், ஏன்னா இந்த இது வந்து நல்லா சுத்துதுல, அதனால வந்து இதுக்கு டி சைஸ்டு பேட்டரி வந்து பெருசா இது கிளாக் கடையில யூஸ்ஃபுல்லா கிடைக்கும்னு நினைக்கிறேன். நாங்க எங்க வாங்கினோம் எனக்கு கரெக்டா தெரியல. இது வந்து டி சைஸ்டு பேட்டரி போட்டாதான் இது ஓடும். ஓகேவா? இப்ப பேட்டரி போட்டாச்சு. இதுல ப்ரொவைடட் ஐட்டம்ஸ் வந்து ஒரு நூல் பிளஸ் இந்த ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த பானை வந்து கீழே ஒட்டிக்கும் நம்ம பண்றது, அது எடுக்க வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பானையை ஷேப் பண்ண வந்து இந்த 2 டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இந்த டூல் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஹைட் மெஷர் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நெக்ஸ்ட் வந்து ஒரு பெயிண்ட் பிளேட்டும், அப்புறமா வந்து பெயிண்ட்டும், அப்புறமா ஒரு ப்ரஷ்ஷும், இதில் ஒரு களிமண். இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையானது களிமண். இந்த களிமண்ணை ஓப்பன் பண்ணி இதில் வச்சு இப்படி அழகாக ஷேப் பண்ணணும் இந்த டூல்ஸை வச்சு. இது வெரி சிம்பிளாக இருக்கும், ஆனால் இது மெத்தட்ஸை பார்த்தா வெரி சிம்பிளாக இருக்கும், ஆனால் அது பண்ணுறது ஷேப் கொண்டு வரதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெறும் கையை வச்சு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒழுங்காக வராது. அதனால கையை ஈரமாக்கிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து இதில் கொஞ்சம் ஸ்பார்க் பண்ணிக்கணும். இப்போ வாங்க, இதில் வந்து ஆக்சுவலி டூ ஸ்பீட் இருக்கு. ஓகேவா? ஒன்று வந்து மீடியம் ஸ்பீடு, இன்னொன்று வந்து ஹை ஸ்பீடு. டாப் ஸ்பீட்ல வச்சா சீக்கிரமா முடிஞ்சிடும் நீங்க நினைச்சு வச்சீங்கன்னா அது வந்து உடைஞ்சு போயிடும். அதனால தான் நான் டாப் ஸ்பீட்ல வைக்கலான்னு பார்த்தேன், ஒரு டைம் உடைஞ்சு போச்சு. அதனால திருப்பி இதை வச்சு கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டேன். இப்போ இதில் வந்து ஓட்ட போடணும். நம்ம கடையில் இந்த பாட்டு மண் சட்டி ஜாமனெல்லாம் வாங்குவோம்ல, அது வாங்கி வந்து ஒரு இடத்துல ஒழுங்காக வைக்கலைன்னா அது கீழே விழுந்து உடஞ்சிரும். அந்த ஒரு டாயும் அந்த ஒரு சட்டியும் எப்படி பண்ணுறாங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்கன்னு இப்போ தான் நம்மளுக்கு தெரியுது. இது வந்து ரொம்ப சூப்பரான மைண்டுக்கு மூளை வறட்சி அதிகமாக பண்ணுற கேம் வந்து இதுதான். இந்த கேம் வந்து நீங்கள் பண்ணும் போது உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் வந்து நல்லா ஆக்டிவிட்டி ஸ்கில்ஸ் வந்து அதிகமாகும்.
இப்போ நாங்கள் ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தான் நான் கன்சிஸ்ட் எனக்கு வரல இதை கொண்டு வந்திருக்கேன். நம்ம கடையிலலாம் இந்த மண் சட்டி ஜாமான்லாம் வாங்கும் போது அது ஒரே நாளில் விளாண்டுட்டு கீழே தூக்கி உடச்சிருவோம். ஆனால் அதை செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு இந்த டாயில் வச்சு விளையாடும் போது தான் எனக்கே தெரியுது. நீங்கள் நார்மலாக ஃபோனு டிவிலாம் 1 to 2 hours பார்த்து கண்ணு கெட்டு போகிறதுக்கு பதிலாக இந்த கேம் விளாண்டிங்கன்னா கான்சன்ட்ரேஷனாகவும் இருப்பீங்க, உங்கள் கண்ணு கெட்டு போகாது, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக டைம் போகிறதே தெரியாது. இந்த கேம் ரொம்ப எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் இந்த கேமை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கையில் செஞ்சால் வரலன்னு சொல்லிட்டு டூல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சமாக எடுத்துட்டு இருக்கு. Much later. இந்த பானை பண்ணவே எனக்கு கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஏன்னா அந்த 1 hour நான் எப்படி பண்ணுறேன்னு காமிச்சேன்னா உங்களுக்கு இப்படியே காத்திருந்து காலங்க போகிறது சரி அப்படின்னு ஆயிடும். இதை வந்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன். பட் இங்கே மேலே கொஞ்சம் ஒழுங்காக இல்லை. No more. இப்போ நான் வந்து பார்ட் 2 போயிட்டுருக்கு. பார்ட் 1 நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களே காமிச்சிட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரோம் சீக்ரெட்ஸில் வந்து நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் வரும். நாளைக்கு வந்து இந்த பாட்டு காஞ்சோடனே உங்களோட வந்து கண்டினியூ பண்ணுறோம். Until then, bye from Romsey and Bye.